ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், இன்னைக்கு நம்ம வேதங்கள் பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள பிரயத்னிக்கலாம். இன்று காலையில் என்னோட சகோதரன் என்னிடம் சஞ்சரிக்கும்போது வேதங்கள் என்றால் என்ன, இதனால் மானிடர்களுக்கு என்ன பயன் என்று கேட்டார். வேதங்கள் என்றால் என்ன? பூஜைகள், நியமங்கள், புனஸ்காரங்கள், தெய்வங்கள். வேதங்கள் தெய்வங்கள் என்றால் தெய்வங்கள் நம்மிடம், நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போகிற காரணமே ஒரு கோரிக்கை தான். கோரிக்கை வைத்து எனக்கு ஒருவருக்கு திருமணம் ஒரு கோரிக்கையாக இருக்கும், ஒருவருக்கு சத்புத்திரர்கள் ஒரு நல்ல இருக்கும், நல்ல படிப்பு வரணும் என்று ஒரு கோரிக்கையாக இருக்கும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கும், பெரிய தனவானாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கும், பெரிய மன அமைய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கும், நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கும், நல்ல மனைவி, சத்குணத்தோடு அழகான மனைவி அமைய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கும். பகவான் என்றவர் யார் என்றால் நம்ம பெருமாள் எதிர்பார்க்காத ஓடோடி வந்து பக்தர்களுக்காக செய்கிறவர். நம்ம எதிர்பார்த்து ஒரு கோரிக்கைக்காக பகவானை நாடி செல்கிறோம். ஆனால் அந்த கண்ண பரமாத்மாவோ எதிரே பார்க்கறதில்லை. நீங்கள் வந்தாங்களா, உங்களுக்கு என்ன கோரிக்கை, பக்தர்களுக்கோசரம் ஓடோடி வந்து எப்பொழுதும் எல்லா உதவியும் செய்கிறார் பெருமாள். அவ்வளோ பெரிய மகத்துவம் பெற்றவர். சின்ன ஜீவராசிலேருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் எல்லாரோடைய கோரிக்கையும் நிறைவேற்றுறது அந்த மகானுபாவர் நம்ம பெருமாள் தான். விஸ்வரூபத்திலே நான் தான், யாவரும் நான் தான் என்று விஸ்வரூபம் எடுக்கிறார் அவர். அவர்கிட்ட இல்லாத ஆயுதம் இல்லை. பல கோடி ஆயுதங்கள், பல கோடி முகங்கள், அதிலேயும் அழகு. அகில உலகமும், இவ்வுலகம் மாத்திரமல்ல, இருக்கிற எல்லா பூணங்களும் அவர் அருகே அர்ஜுனனுக்கு தெரிகின்றது. ஒளியான ஒளி. சூரியனும் சந்திரனும் மகாவிஷ்ணுவின் இரு கண்கள். அவ்வளோ ஒரு ஒளி. அர்ஜுனனுக்கு தன்னை பார்க்கக்கூடிய சக்தியை அளிக்கிறார் மகாவிஷ்ணு. அந்த மாதிரி நம்ம பகவத்கீதை என்றது தொடுவர்த்தக்கே நம்ம பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வைஷ்ணவ குலம் என்றாலே புண்ணியாத்மாக்களால் தான் அதில் வைஷ்ணவ குலத்தில் வர முடியும். அப்படியும் அந்த பகவத்கீதையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் அவன் மகாபெரு புண்ணியவானாக இருக்கணும். கிருஷ்ணரின் அனுகிரகம் இருந்தால் தான் பகவத்கீதை பக்கத்திலே நம்மளால் போக முடியும். அப்படி இருக்கும்போது பகவத்கீதையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளோ பாக்கியசாலியாக நம்ம இருக்க வேண்டும். அந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் தான் வேதங்களில் சாம வேதமாக இருக்கிறேன் என்றார். சாமவேதம் என்றது ஆனந்தம். ஆனந்தத்துக்கு மறுபெயர் சாமவேதம். என்னோட சகோதரன் என்னிடம் கேட்டார், இதை வேதங்களை கண்டுபிடித்தவர் யார், இந்த வேதங்களால் மானிடர்களுக்கு என்ன பயன், ஏன் நம்ம வேத பாராயணம் செய்ய வேண்டும், ஏன் வேத பாட்சாலா இருக்கிறது என்றெல்லாம் ஒரு கேள்வி பிறந்தது. அவரோ காஸ்மோபாலிட்டன் என்போம், காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியில் வளர்ந்தவர். நாங்கள் நல்ல வைஷ்ணவத்தில் ஈடுபட்டு இருக்கோம். அவருக்கு இந்த கேள்வி ஏன் வந்தது என்றேன். அவரிடம் சொன்னேன், வேதங்கள் பிறந்தது வேதவியாசரால் வேதங்கள் ஜனித்தது. நம்மளுக்கு இன்றைக்கு திவ்ய பிரபந்தம் படிக்கிறோம் என்றால் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிறோம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கிறோம். இந்த வேதங்கள் கிடைத்ததே வேதவியாசரால் தான். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்றது மாபெரும் புண்ணிய காரியம். என் தந்தையார் தினம் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துருவார்.
ஏன் இவ்வளவு காலங்கர்த்தால் அப்பா எழுந்துக்க வேண்டும் என்று நான் ஆலோசிப்பேன். எழுந்து தீர்த்தாமாடிட்டு வந்து இந்த சகசநாமத்தை அழகாக ஸ்ரீசரணம் இட்டுண்டு சகசநாமத்தை பூஜை ரூமில் அழகாக உச்சரிப்பார். என்ன ஆனந்தம்! படுத்துக்கொண்டே என் படுக்கையில் நான் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன், ரசித்தேன், சந்தோஷத்தில் முழுகினேன். நம் பெருமாளில் 1008 நாமாவளி தான் சகஸ்ரநாமம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவே பிரம்மனிதே வாசிஷ்டாய் நமோ நம. சகஸ்ரநாமத்தை நம்ம ஒரு வரியாக எடுத்தால் அதில் பல கோடி அர்த்தங்கள் உள்ளது. அந்த மாதிரி மகாபிரபு வியாசர் இந்த வேதங்களுக்கு எழுதினார். அதில் தான் ஜனிச்ச வேதம். ரிக்வேதம் என்றால் என்ன? இதை தான் என் சகோதரனுக்கு இன்று கார்த்தால நான் சஞ்சரிக்கும் போது சொன்னேன். ரிக்வேதம் என்றால் என்ன? நம்ம கீர்த்தனைகள் என்போம். கீர்த்தனைகள் சாமவேதம் என்றாலே கீர்த்தனைகள் தான். ரிக்வேதம், சாமவேதம் என்றால் கீர்த்தனைகள். எப்படி ஒரு ஹோமங்கள் செய்வோம்? ஹோமங்களை செய்ய வேண்டிய வழிகள் எல்லாம் இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோமங்களின் சாராம்சம் என்ன? ஒரு மானிடன் இந்த வேதங்களால் எந்த அளவுக்கு பயன்பட முடியும் என்றால் மோட்சத்தையே அடைய முடியும். அந்த அளவுக்கு வேதங்களுக்கு அவ்வளோ மகத்துவம் உள்ளவர். வேதங்களில் சாராம்சம் 4 வேதங்கள் பாராயணம் செய்து முழுமையாக அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றது ஒரு ஜென்மாவில் சாத்தியமல்ல. ஆனால் மோட்ச வழியில் செல்லலாம். மோட்ச வழிக்கு செல்ல வேண்டிய பாதத்தை வேதங்கள் நம்மளுக்கு வேதங்களிலிருந்து கிடைக்கும். யஜுர்வேதம் என்றால் என்ன? எப்படி இந்த ஹோமங்களை எப்படி செய்ய வேண்டும், என்னமா செய்ய வேண்டும், இதில் என்ன லாபம், அந்த லாபத்தை பெறறதுக்கு இந்த ஹோமங்களை எந்த வழியில் செய்ய வேண்டும் என்று வழிமுறைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யஜுர்வேதம். அதர்வண வேதம் என்றால் இந்த தீயவர்களை அழிப்பது. இந்த நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் நம்ம மந்திரங்கள் தந்திர மந்திர யந்திர வித்தியைன்னு, அந்த தந்திர மந்திர யந்திர வித்தை சித்தி இந்த யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேதங்கள் சாராம்சம் அர்த்தம் தெரிஞ்சு இந்த வேதங்களால் பயன்பட வேண்டும் என்றது பல கோடி உள்ளவை. இந்த வேதங்கள் முழுமையாக தெரிஞ்சால் ஒரு மானிடனுக்கு கஷ்டம் என்றதே இருக்காது. ஏனப்பா நான் சிபிஎஸ்சி சிலபஸில் படித்தேன், சிபிஎஸ்சி சிலபஸில் படித்தாய், நான் மருத்துவன் ஆனேன், நான் சயின்டிஸ்ட் ஆனேன், இன்ஜினியர் ஆனேன், இருந்தாலும் எனக்கு இந்த வியாதி வாட்டுகிறது, எனக்கு பணம் போறவில்லை, நல்லபடி திருமணம் ஆகவில்லை, என் மனைவியிடம் தினந்தோறும் கஷ்டம், கார்த்தால எழுந்தவுடனே என்னை வெய்ய ஆரம்பிக்கிறாள், ஓயவில்லை, என் புருஷனிடம் நான் மாபெரும்பாடு படுகிறேன், குழந்தைகள் சத்துள்ளதா இல்லை, ஆஹாஹாஹா, இந்த உலகத்தில்தான் எத்தனை கஷ்டம், இந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யதான் இந்த வேத சாராம்சங்கள் உள்ளது. வேதங்கள் என்றது வேதங்களில் சில வழிமுறை உள்ளது. ஹோமங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு உள்ளது, வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வேதங்களை எப்படி செய்தால், சில வேதங்கள் பாராயணம் 108 தரம் சொல்லலாம், 1008 தரம் சொல்லலாம். அதை உபனிஷத் என்பார்கள். உபனிஷத். சாமவேதம் என்றது கீர்த்தனைகள். சாமவேதம் என்றது கீர்த்தனைகள். பிறகு இன்னொரு வேதம் என்றது யஜுர்வேதம். ரிக்வேதம் என்றது தத்துவங்கள். யஜுர்வேதம் இந்த சாமவேத கீர்த்தனையில் என்ன உள்ளது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இதனால் நம்ம என்ன பயனடைவோம்,
என்றால் எவ்வளோ மந்திரம் இருக்கிறது இந்த சாமவேதத்தில்? 6 அத்தியாயம் உள்ளது சாமவேதத்தில். 1875 மந்திரங்கள் உள்ளது சாமவேதத்தில். சாமவேதம் இதில் என்ன தாத்பரியம் உண்டு? இதுக்கு அதிபதி யார்? யாரை புகழி இந்த சாமவேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? இதனால் நம்மளுக்கு என்ன பயன்? வேதங்களாமே பயன்தான். மனிதர்களுக்கு வேத ஞானம் என்றதே பயன்தானே, மாபெரும் புண்ணியம் தானே. 4000 திவ்ய பிரபந்தத்தை கையில் எடுத்தாலே மகாபெரும் புண்ணியம். இன்னும் அதை பாராயணம் செய்வதற்கு மறு ஜென்மமும் இருக்கிறதோ? பகவானிடத்தில் நம்ம செல்ல வேண்டும் என்றால் அந்த பெருமாளின் அனுகிரகம் நம்மளுக்கு வேண்டுமே. நம்மளாக நம்ம பகவானிடத்தில் செல்ல முடியுமா? முடியாது. அதுதான் வேதங்கள் என்றது மாபெரும் மகிமை உள்ளவை. அவர்களை முழுமையாக தெரிந்து கொள்ளதான் நம்ம சம்பிரதாயத்தில், வைஷ்ணவர் சம்பிரதாயத்தில் குழந்தைகளை வேத பாட்சாலாக்கு அனுப்புகிறோம். ஏன் அனுப்பிச்சி வைக்கிறோம்? குழந்தைகளுக்கு வேத ஞானம் வேணும். அது ரொம்ப முக்கியத்துவம். இப்போது வர இந்த வீடியோவில் எனக்கு அதிக சமயம் இல்லை, அதனால் இதை நான் இங்கே முடித்து கொண்டு வர வீடியோவில் நம்ம சாமவேதம், இனிமையான தித்திக்கிற சாமவேதத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. வர வீடியோகளில் சிறிது அளவாக நான் உங்களுக்கு இந்த சாமவேதத்தின் மகத்துவத்தை சொல்கிறேன். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் பெற்று நன்மை உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.